அன்னை தெரசாவும் என்ற தலைப்பிலே சகாராணி அவர்களை கற்றை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். மேடையிலே இஸ்லாம் அவர்களை வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். படைத்த பரம்பொருளின் பாதம் பணிந்து தமிழ் சான்றோர்களை வணங்கி எனது கட்டுரையை சமர்ப்பிக்கின்றேன். சான்றோர்கள் அமைந்த இந்த அவைக்கு நான் தீர்வு. நான் ஒரு தமிழ் ஆசிரியர், பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். இப்போது முனைவர் பட்ட ஆய்வாளர் மாணவியாக செயல்பட்டு வருகிறேன். எனது ஆய்வு கட்டுரையை இங்கு சமர்ப்பிக்க உள்ளேன். எனது பிழைகளை பொறுத்தருளுமாறு அனைவரையும் வேண்டுகிறேன். இங்கு சிறப்பு விருந்தினராக அமர்ந்திருந்த விருந்தினர் கூறினார், சான்றோன் என்றார் அன்பு, நாள், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாழ்க்கையோடு 5 சார்பு ஊன்றிய தூண். இந்த சான்றோன் என்று வள்ளுவர் அறிமுகம் செய்த சான்றோன் அன்னை தெரசா என்று நான் கூறினால் உங்களில் யாராவது மறுப்பு கூறுவீர்களா? இல்லை. ஒன்றும் வகையால் அரவினின் ஓவாதே செல்வ வாயெல்லாம் செயல் என்ற வள்ளுவனின் வான்மறைக்கு சான்றாய் வாழ்ந்தவர் அன்னை தெரசா என்பது நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் உண்மை. நாடு, மொழி, இனம், சமயம் அனைத்தையும் கடந்தது திருக்குறள் என்று நாம் அனைவரும் கூறுகிறோம். அதே போல் நாடு, மொழி, இனம், சாதி, சமயம் கடந்து மானுட நேயத்திற்கு மகிழ்வை தரும் வகையில் அயல் நாட்டை தாயகமாக கொண்டவராகவும் தாழ கிடந்தோரை தற்காத்தல் என்னும் மனு தர்மத்தை பாரத தேசத்தில் விதைத்தவர் நமது அன்னை தெரசா. இன்னா செய்தார்க்கும் இனியவை செய்யாதால் என்ன பயத்ததோ சாமி. எங்கள் கன்னியாகுமரியில் ஒருவர் இருக்கிறார். அவரை பற்றி முதலில் கூற வேண்டும் என்று நினைத்தேன், மறந்து சென்று விட்டேன். தமிழ் குழவி என்று அனைவரும் அன்பாக அழைப்பார்கள். அவருடைய இயற்பெயர் விஸ்வநாதன். ஆனால் அவர் ஒரு பொறியியல் இன்ஜினியர். ஆனா அவர் பாத்தீங்கன்னா தமிழ் மீது கொண்ட ஆர்வத்தினால் 64க்கு மேல் பிள்ளை தமிழ்கள் எழுதியுள்ளார். அது மட்டுமல்ல, தன்னுடைய இல்லத்தையே திருக்குறள் வாழ்வியல் ஆக்க பயிற்சி மையம் என்று அமைத்து வாரந்தோறும் மாணவர்களுக்கு இலவசமாக திருக்குறள் கற்பித்துக் கொடுத்து வருகிறார். ஒவ்வொரு ஆண்டும் 10 முதல் 14 மாணவர்கள் வரைக்கும், இந்த தடவை 6 மாணவர்களை திருக்குறளை மனனம் செய்ய வைத்து தமிழ்நாட்டு பரிசு, அதாவது திருக்குறள் செல்வி என்ற பட்டமும் தற்போது 17,000 பரிசு வழங்கப்படுகிறது. அதை மாணவர்களுக்கு பெற்றுக் கொடுத்து அந்த மாணவர்களுக்கு திருக்குறளின் பொருளையும் கற்பித்துக் கொடுத்து திருக்குறள் வழி நடக்க அவர்களை பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறார். அடுத்ததாக வரும் 3ஆம் தேதி திருக்குறள் ஆண்டு என்று ஒவ்வொரு ஆண்டும் ஒரு விழாவை கொண்டாடி வருகிறார். இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி அந்த விழா நடைபெற உள்ளது. அவர் எழுதிய பிள்ளைத்தமிழ், அன்னை தெரசா பிள்ளைத்தமிழ் நூலையும் திருக்குறளையும் ஒப்பிட்டுதான் நான் இந்த கட்டுரையை எழுதியுள்ளேன். அவர் திருக்குறள் பிள்ளைத்தமிழில் கூறும் பொழுது, இன்னும் செய்தார்க்கு இனியவை செய்ய எம் வள்ளுவன் உரைகள் எதிரி என்று ஒருவரும் இல்லை, எவரையும் இதயத்து அமர்த்த பணித்தாய் என்று வள்ளுவன் முறையோடு அன்னையை ஒப்பிட்டு பிள்ளைத்தமிழ் பாடியிருக்கிறார். தன்னை தானர பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும், இது வள்ளுவன் வாக்கு. தன்னை எவனான் இழக்கின்றானோ தனியன் அவனருக்கு இனிய தருமவனாக தருமவதற்கு சரிசமமான முனிவன் என்று பாடுவதிலிருந்து அன்னை தெரசாவும் வள்ளுவனுடைய சிந்தனையும் ஒன்று என்பதை நாம் அறியலாம். என்பதற்கால் எய்தல் எளிதல் யார் மட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. இது வள்ளுவனின் கூற்று. தாழும் பண்பினன் தலைவன் பணி
என்ற பிள்ளை தமிழ் நூலிலிருந்து வள்ளுவனும் அன்னை தெரசாவும் ஒத்த கருத்துடையவர்கள், ஒத்த பண்புடையவர்கள் என்பதை அறிய முடிகிறது. அன்னை தெரசா அவர்கள் நம் அனைவருக்கும் தெரிந்ததே. சின்ன வயதிலிருந்தே சேரி குழந்தைகளுக்கு பணிவிடை செய்து வாழ்ந்தவர். அந்த பண்புதான் அவரை இந்தியாவுக்கு அழைத்து வர செய்தது என்பது நம் அனைவருக்கும் தெரிந்தது. சொல்லுகள் யாருக்கும் எரிய அழியவாம், சொல்லிய வண்ணம் செயல். இது எல்லாருக்கும் தெரியும். மேடையில இருந்து எல்லாருமே பேசிடுவோம். ஆனா அதே மாதிரி செய்ய முடியுமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறிதான். ஆனால் நமது அன்னை தெரசாவை கூறுக பிள்ளை தமிழ் கவிஞர் கூறுகிறார், போதனை ஆற்ற புவியில் பலர்ல பொருந்து சேவையின் கிடைப்பாரோ, பொறுமை அமைதி பொய்யில்லா நொறுங்கு பொலியுமாறு அங்கெவர் திகழ்வாரோ, ஆனால் நீ திகழ்ந்தாய் என்று பிள்ளை தமிழ் பாடுகிறார் கவிஞர். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையாம். இது நாம் ஐயன் வள்ளுவம். இறப்போருக்கும் இல்லம் அமைத்த ஏந்திலை உன்னை போற்றுகிறேன், இந்து முஸ்லிம் யாவரும் ஒன்றென எண்ணிய பெருமையை பாடுகிறேன் என்று பிள்ளை தமிழ் பாடுகிறார் கவிஞர். அடுத்தது கூறுகிறார், பிறப்பால் மனிதர் யாவரும் ஒன்றென பேசிய வள்ளுவன் இன்றிருந்தால் பெண்ணே உனக்கு ஒரு காவியம் எழுதி பிள்ளை தமிழும் தந்திருப்பான் என்று பிள்ளை தமிழ் பாடுவதற்கு வள்ளுவனே வருவார். யாரை? அன்னை தெரசாவை என்று வள்ளுவனோடு பிள்ளை தமிழ் ஆசிரியர் வந்து அன்னை தெரசாவை ஒப்பிட்டு கூறுகிறார். ஒழுக்கரா கொள்கை ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காரி இல்லாத பண்பு, அழுக்கறியாத விழுமிய பண்புகள் அமைந்தவர் யார் என்பவள் ஆக்னஸ் என்று செங்கீரை பருவத்தில் ஆசிரியர் பாடியுள்ளார். அன்புக்கு தூதனாய் அறிவுக்கு கதிரானாய், அருளுக்கு மதியன்றானாய் ஆறுதலாய் பலருக்கு அகவாழ்வு புறவாழ்வு ஆக்கமுற மருந்தென்றானாய், பண்புக்கு பகலவனாய் பரிவுக்கு நதியானாய், பால்வண்ண ஆடை கொண்டு படகானாய் பல பேருக்கு பயமின்றி வாழ்வதற்கு பயணத்தின் துணையுமானாய். நம் அனைவருக்கும் தெரிந்தது, தெருவோரத்தில் இறக்கும் தருவாயில் கிடந்த ஒருவன் கூட அன்பு என்றால் என்ன என்று அறியாமல் சாகக்கூடாது என்பதற்காக தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து வந்து அவனுக்கு மிக உயர்ந்த விலை உயர்ந்த மருந்திட்டு அவனை 1 மணி நேரம் உயிரோடு வைத்து தனது மடியில் வைத்து அவனுடைய உயிர் போகுவதற்கு காரணமாக இருந்தவர் அன்னை. இதே பண்பைதான் நம்முடைய வள்ளுவரும் நமக்கு எடுத்து கூறுகிறார். அகைவாரை தாங்கும் நிறம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தரை. நாம் எவ்வளவு தூரம் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதற்கு பூமி தாயை ஒப்பிட்டு வள்ளுவர் கூறினார். பிள்ளை தமிழ் வன்மனதோடு உன் வழக்கரம் எச்சில் துப்பிய பேருண்டு, வளைந்தாயோ நீ வன்கணாரையும் வாழ்த்து சென்றாயே. என்னுடைய இல்ல குழந்தைகளுக்கு ஏதாவது கொடுங்கள் என்று கை நீட்டிய அன்னை தெரசாவுக்கு எச்சில் துப்பினார் ஒரு கடைக்கார். அந்த எச்சிலை துடைத்துக் கொண்டு மறுகையை நீட்டி, இது எனக்கு, என் இல்லத்தில் வாழும் குழந்தைகளுக்கு ஏதாவது கொடுங்கள் என்று கை நீட்டினார். அந்த கணமே அந்த கடைக்காரன் மனம் மாறினார் என்பது வரலாறு. ஒருத்தாற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொருட்டாற்றும் பண்பே தலை. இரக்கம். காமதேனுவா கற்பக தருவா கருணை வடிவானான், கலங்கிய பேருக்கு கை கொடுத்து உதவுதல் கடமை என்று உணர்வான என்று உணர்வு பூர்வமாக வாழ்ந்தவர் அன்னை தெரசா. நம்முடைய வள்ளுவரின் குரல் கருத்துக்கு தன்னை ஒவ்வொரு குரலுக்கும் இணையாக வாழ்ந்து காட்டியவர் அன்னை தெரசா என்று பிள்ளை தமிழ் ஆசிரியர் குறிப்பிடுகிறார். இருவருடைய கருத்துமே மனித நேயமே அறம் என்ற கருத்தை நமது வள்ளுவர் எடுத்து கூறுகிறார். அன்னை தெரசா வாழ்ந்து காட்டினார் என்று கூறி எனது ஆய்வுரையை முடித்துக் கொள்கிறேன். அன்னை தெரசாவும் வள்ளுவரும் எனும் தலைப்பிலே கற்று விளங்கிய அவர்களுக்கு எனது அன்பார்ந்த நன்றி.